அதாவது கம்யூனல் வயலன்ஸ் பில் பற்றி கேள்வி எழுப்பினார். கம்யூனல் வயலன்ஸ் பில்ல டார்கெட்டட் வயலன்ஸ் அப்படின்னு வரும்போது குரூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் கொடுத்து அதை காங்கிரஸ் அறிமுகப்படுத்த முயற்சித்தது. அதை எதிர்த்து இவங்களுடைய வரலாறு சுஷ்மா ஸ்வராஜிலிருந்து எல்லாரும் அதை என்ன கருத்து சொன்னாங்க அதை எதிர்த்து அப்படின்னா, எந்த கலவரம் நடந்தாலும் அதுக்கு மெஜாரிட்டியை குற்றம் பிடிச்சிருவீங்க அப்படின்னு மறைமுகமாக, நேரடியாக வந்து இது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக சிறுபான்மையினருக்கு ஃபேவர் பண்ணி மெஜாரிட்டிக்கு டிஸ்ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரே ஒரு உதாரணம் சொல்றார். காஷ்மீர்களில் பண்டித்துகளுக்கு நடந்தது அநீதி, அக்கிரமம், மறுக்க முடியாத கொடூரம் நடந்தது, வரலாற்றில் இருக்குது. எக்ஸோடஸ் ஆஃப் பண்டிட்ஸ் வந்து இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு காணணும்ல. அங்க மெஜாரிட்டி யாரு? பண்டித்துகள் மைனாரிட்டி. நீங்க மாநிலங்கள்ல மெஜாரிட்டின்னு சொல்லல, இந்திய அளவுல மெஜாரிட்டி. அவங்க சொன்ன மைனாரிட்டியோட டெஃபினிஷன் என்னங்கறத பயப்படாதீங்க, பயப்படாதீங்க சார், நான் விளக்கம் கொடுத்துறேன். உங்க குறுக்க வந்தா பயப்படாதீங்க, குறுக்க வராதீங்க. அப்புறம் அவசியம் இல்ல, எது குறுக்க வரீங்க? பேச விடுங்க. நீங்க பேசும்போது வந்தனா அர்த்தமில்லாத பாயிண்ட் எல்லாம் முன் வச்சீங்க, அர்த்தமில்லாத பாயிண்ட் எல்லாம் முன் வச்சீங்க. நான் குறுக்க வந்தனா அர்த்தமில்லாத பாயிண்ட் எல்லாம் முன் வச்சீங்க, அர்த்தமில்லாம பேசுனீங்க. அர்த்தம் இல்லாத எத்தனையோ புள்ளிகளை அவர் பாயிண்ட் முன் வச்சாரு. நான் எதுக்கு அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குமே ஆனால் அந்த இடத்தில் மெஜாரிட்டியாக செயல்பட்டு கலவரத்தை கண்டு உங்களுக்கு எதுங்க பிரச்சனை? கலவரம் செய்பவர்களைத்தான் பிடிப்போம்னு கம்யூனல் வயலன்ஸ் பில் சொல்லுது. அப்ப உதாரணத்திற்கு ஒரு பெரிய கலவரம் நடக்குது, காஷ்மீரி பண்டித்துகள்லாம் எக்ஸோடஸா வெளியே போறாங்க அப்படின்னா அங்கு இஸ்லாமியர்கள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். அதை வேணான்னு நீங்க தானே மறுத்தீங்க. ஏன்னா கலவரமே உங்களுடைய வாழ்க்கை, நீங்க ஆட்சி பிடிக்கிறதே கலவரத்தை வச்சுதான். காங்கிரஸ் நண்பர் சொன்னார், அவருக்கு நான் பதில் சொல்லணும்னு அண்ணன் வந்து ஆவேசமா வந்தாரு. நான் வைத்த எந்த கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லல. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமான்னு கேட்டேன், ஒரு பிரதமர் அப்படி பேசலாமான்னு கேட்டேன். எங்கள் பிரதமர் சரியாகத்தான் பேசினாருன்னு ஒரு வாதத்தையாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்படி கரெக்டா தான் பேசினாரு, இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்குவாங்கன்னு சொன்னது சரிதான் அப்படின்னு ஏதாவது இடத்துல சொன்னாரா? சொல்லல. அதை விட அதிகமானது என்னன்னா, ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்திலே ஏகே பாண்டியனை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்கள் வாழை இலையில வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த வாழை இலையில வச்சா ஒழுங்கா சாப்பிட முடியாதுன்னு ரசத்தை ஊத்தி அதை தேர்தல் பிரச்சாரமாக தன்னுடைய அபிஷியல் ஹேண்டில் வெளியிட்டது பாஜக. இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? ஒரு மாநிலத்தில், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வோடு விளையாடி அதுலயாவது தேர்தல் ஆதாயம் அடையணும். இதையெல்லாம் தொடர்ந்து இவர்கள் செய்து வந்தது. மணிப்பூரை பத்தி சொன்னார். மணிப்பூர்ல காங்கிரஸ் இருக்கும்போது மன்மோகன் சிங் எதிர்த்து பண்ணாங்க, போனாங்களா சார்? திரும்பவும் சொல்றேன், in the entire history of Manipur, this is the first time CM is being held responsible for the ethnic cleansing. திரும்ப பதிய வைக்கிறேன். மணிப்பூருடைய வரலாற்றிலேயே சுதந்திர இந்தியாவில் முதல்வர் தான் இதை முன்னின்று நடத்துகிறார். சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு SOO அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அது ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம். இரண்டு ஜூமி நேஷனல் ஆர்மி என்றும் குக்கி நேஷனல் ஆர்மி ஒரு ரெண்டு போராட்ட குழுக்களோட ஒப்பந்தம் இருந்துச்சு. பிரச்சனை உக்கரத்தில் இருக்கும்போது அந்த போராட்ட குழுவை கூப்பிட்டு உங்களோடு போட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறார். இதனால என்ன ஆகும்? ஆயுதம் தாங்கி போராடக்கூடியவர்கள் மீண்டும் வன்முறையா செயல்படுவாங்க. நீங்க முதல்வர் தான் இதற்கு காரணம் என்று இந்திய வரலாற்றில் நடப்பது இப்போதான். இதை நரேந்திர மோடி வேடிக்கை பார்க்கிறார். நாளைய பதில் உரையில அதற்கான பதில்கள் இடம்பெறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.